அதனால தேவையில்லாததெல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்காம சீக்கிரம் அவளை ஆகாஷுக்கு கட்டி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ண. உன் பொண்ண காப்பாத்தணும்ல. ஏங்க சத்தியம் பண்ணி கொடுங்க. அம்மா நான் சத்தியம் பண்றேம்மா. என் பொண்ணு தென்றல உங்க பேர் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முழு சம்மதம்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேம்மா. இது சத்தியமா? லக்ஷ்மி, நீ சத்தியம் பண்ணா மட்டும் பத்தாது, உன் புருஷனையும் சத்தியம் பண்ண சொல்லு. அப்பதான் என்னால ஏத்துக்க முடியும். சத்தியம் பண்ண சொல்றேம்மா. பண்ண சொல்றேன். எங்க எங்க சத்தியம் பண்ணுங்க. நீங்களும் சத்தியம் பண்ணுங்க. நம்ம பொண்ணு நமக்கு உயிரோட வேணுங்க. சத்தியம் பண்ணுங்க. ஆஹா, உன் புருஷனுக்கு உன் பொண்ணு உயிரை பத்தி எல்லாம் அக்கறை இல்ல. இதுக்கு மேல நான் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? நான் என் மேனேஜருக்கு போன் பண்ணி பணம் கொண்டு வர வேண்டான்னு சொல்லிடுறேன். வேணாம்மா, போன் பண்ணிடாதீங்க. எவரு சத்தியம் பண்ணுவாருமா? சத்தியம் பண்ண சொல்லு. எங்க எங்க நம்ம பொண்ணு நம்ம காப்பாத்த வேணாமா? சத்தியம் பண்ணுங்க. எங்க பொண்ணு தென்றல ஆகாஷ் தம்பிக்கு கட்டி வைக்க என் புருஷனை சம்மதிக்கிறாருமா. இது சத்தியமா? இது போதும். ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க உங்க சத்தியத்தை மீற மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் எதுக்கு லக்ஷ்மி கண் கலங்குற? அதான் ரெண்டு பேருமே சத்தியம் பண்ணிட்டீங்கல்ல. நான் பணம் கொடுத்துடுறேன். என் பேரன் தென்றல காப்பாத்திடுவான். அப்புறம் நாம கீழே போனதும் யாராவது என்ன பேசுனீங்கன்னு கேட்டா சும்மா நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க தென்றல என் பேரனுக்கு கட்டி கொடுக்க சம்மதிச்சு சத்தியம் பண்ணதெல்லாம் அவங்க கிட்ட நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன். சரியா? வாங்க போலாம்.
ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு. மேனேஜர் இப்போ வந்துருவாரா? வந்துடுவார்ப்பா. இதை வந்துட்டார். வந்துட்டாருப்பா. வணக்கம் வாங்க. ஆகாஷ், என்ன வணக்கம் சார். சார் பணம் வந்துருச்சா? வந்துருச்சு. ஆகாஷ், லக்ஷ்மி, மேனேஜர் பணத்தோட வந்துட்டாரு. வாங்க. வணக்கம் மேடம். வாங்க. என்ன மேனேஜர், பணம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? பணம் எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். அப்போ நான் கிளம்புறேன் மேடம். இந்தாங்க சார். தேங்க்யூ. வரேன் மேடம். ஆகாஷ், பாட்டி, நீ இந்த பணத்தை அந்த ரவுடிங்க கிட்ட கொடுத்துட்டு தென்றல சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வா. சரி பாட்டி. வரும்போது தென்றல கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு வா. சரி பாட்டி. சீக்கிரம் போ. சரி பாட்டி. சண்முகம், நீயும் கூட போ. அவங்க நீங்களும் போங்க. லக்ஷ்மி, நீ பயப்படாத. ஆகாஷ் நிச்சயம் தென்றலோடு தான் திரும்பி வருவான். சொன்ன இடம் இதுதான். ஆனா யாரையுமே காணுமே. மாமா, நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி பணத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் கேட்ட 1 கோடி கொண்டு வந்தாச்சா? கொண்டு வந்துட்டோங்க தம்பி. நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு. தென்றலங்க சொல்றேன், முதல்ல பணத்தை கொடுங்க. பணம் தான் எடுத்துட்டு வந்துட்டோம்ல, முதல்ல தென்றல வர சொல்லுங்க. கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் பணத்தை கையில கொடுப்பீங்களோ? அப்போ எங்க மேல நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. பொண்ணை ஒப்படைச்சிட்டு அப்புறமா பணத்தை வாங்கிக்கோ தானே சொல்றோம். உங்க பொண்ணு தானே? அதுவும் அந்த வேன்ல இருக்க, போய் பாருங்க. போய் பாத்துடலாமா? பணத்தை கொடுத்துட்டு தாராளமா இட்டுன்னு போங்க. கொடுங்க தம்பி, கொடுங்க தம்பி. ஏய், வாங்கடா, போலாம், வாடா. தென்றல் 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 எந்திரிமா. ஏய், சீக்கிரம் வண்டியா. போ, சீக்கிரம் போ. ஏய் 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 வண்டி நிறுத்துடா. ஏய் ஏய் ஏய்.
ஏய் சீக்கிரம் போடா. ப்ரோ இந்த பணத்தை பிடிங்க. சாரி சித்து, நீ சொல்லியும் கேட்காம வந்து நான் இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாற பார்த்தேன். ப்ரோ பரவாயில்ல ப்ரோ விடுங்க. ஆனா தென்றல் எங்க வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. டேய் யாரா நீங்க? எதுக்காக தென்றலை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இவர்கிட்ட பணத்தை கேட்டீங்க? டேய் உண்மையை சொல்லுங்கடா, எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க? டேய் இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஏய் சொல்ல போறியா இல்லையா? சொல்றா சார் சார் வேண்டாம் சார். சார் நாங்கள் ஆண்டாளமோட ஆளுங்க தான் சார். ஏய் என்ன சொல்ற நீ? பாட்டியோட ஆளுங்களா? அப்போ என் பாட்டி தான் தென்றலை கடத்தி வச்சிருக்காங்களா? உங்களை வச்சு என் பொண்ணு ஆண்டாளம்மா கடத்தி வச்சுக்கிட்டு இப்ப நல்லவங்க மாதிரி அவளை காப்பாத்த என்கிட்டயே பணத்தை கொடுத்து விட்டுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்காங்களா? சார் சார் இருங்க சார், நான் அப்படி சொல்ல வரல சார். ஏய் வேற எப்படி சொல்ல வர? அந்த தென்றலை யார் கடத்திருக்காங்கன்னு ஆண்டாளம்மாவுக்கே தெரியாது. அதனால அந்த பொண்ணை எப்படியா தேடி கண்டுபிடிக்க சொல்லி ஆண்டாளம்மா எங்க கையில பணம் கொடுத்துருந்தாங்க. ஆனா தென்றலை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதனால நாங்கள் கொஞ்சம் பேராசைப்பட்டு தென்றலை நாங்கள் தான் கடத்திருக்கோம்னு போய் சொல்லி இவங்ககிட்ட பணம் கிட்ட நாங்கள் மிரட்டினா தென்றலுக்காக ஆண்டலம்மா நாங்கள் கேட்குற பணத்தை இவர்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்கன்னு எதிர்பார்த்தோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்களும் இவரும் ஆண்டலம்மா கிட்டே இருந்து நாங்கள் கேட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்க. கடைசியில் இவர் உள்ள பூந்து போலீஸோடு வந்து எங்கள் பிளான் எப்படி கெடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி சார். சார் நாங்க இவனுங்களை ஸ்டேஷன் கூட்டு போறோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க தென்றல எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சிவியரா தேடிட்டு தான் இருக்காங்க. எப்படி சீக்கிரம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுவாங்க, நம்பிக்கையோட இருங்க சார். ஏய் வண்டியில இருங்க. ப்ரோ இவனுக்கு எப்படி ஏமாத்துவானுங்கன்னு எப்படி ப்ரோ கண்டுபிடிச்ச? தென்றலை கடத்தி முழுசா ஒரு நாள் ஆயிடுச்சு. பணத்துக்காக கடத்திருந்தா கடத்தினவன் அடுத்த 1 மணி நேரத்துல ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டு மிரட்டி இருப்பான். ஆனா அவனுங்க இப்படி எதுவும் செய்யாம இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சுதான் இவனுங்க மேல எனக்கு டவுட் வந்துச்சு. அதான் போலீஸை கூட்டிட்டு வந்தேன். பரவாயில்ல தம்பி, உங்க புத்திசாலித்தனத்தினால பணத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க. ஆனா என் பொண்ணதான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், கண்டுபிடிச்சிடலாம். சரி ப்ரோ, சீக்கிரம் உங்க வீட்டுக்கு போய் உங்க பாட்டிக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம தென்றலை தேடலாம். வாங்க போலாம். சரி ப்ரோ வாங்க. அந்த ரவுடிங்க கிட்ட பணத்தை கொடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆகாஷ் தென்றலை இங்க கூட்டிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் வர்ற முகூர்த்தத்திலேயே ஆகாஷ்க்கும் தென்றலுக்கும் நிச்சயதார்த்தம் நடத்தி அடுத்த முகூர்த்தத்திலேயே 2 பேருக்கும் கல்யாணத்தையும் முடிச்சிட வேண்டியதுதான். என்ன
ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்க தென்றல் தான் கொஞ்சம் முரண்டு பிடிப்பா. பரவாயில்ல, லக்ஷ்மியும் சண்முகமும் அவளை சரி கட்டிடுவாங்க. ஏன்னா 2 பேரும் தென்றல் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு நம்ம கிட்ட சத்தியமே பண்ணிட்டாங்களே. அப்பா அம்மாவோட சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகவாவது தென்றல் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதானே ஆகணும். இந்த தடவை எப்படியே தென்றலை நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அவளை இங்கிருந்து துரத்தி விட்டுட்டு நம்ம ஆசைப்படி தாராவை ஆகாஷுக்கு கட்டி வச்சிட வேண்டியதுதான். ஆனா இந்த தடவை ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கும்போது அந்த சாரதாவை மட்டும் கிட்டையே சேர்க்க கூடாது. அவ வந்தானா மறுபடியும் ஏதாவது குட்டையை குழப்பி கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவா. பரவாயில்ல, நீ கில்லாடிதான். எவனோ கடத்தின தென்றல 1 கோடி செலவு பண்ணி காப்பாத்துறேன்னு அவ அப்பா அம்மா கிட்ட சத்தியம் வாங்கி நீ நினைச்சதை சாதிக்க போற. இதுக்கெல்லாம் தென்றலை கடத்தின அந்த ரவுடிங்களுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். அவனுங்களாலதான் நமக்கு இப்படி ஒரு யோசனையே தோணுச்சு. தென்றல் வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? தென்றலை கூட்டிட்டு வர ஆகாஷ் சண்முகம் மட்டும்தானே போனாங்க. இவன் எப்படி? ஒருவேளை ஆகாஷ் தென்றலை கூட்டிட்டு வரும்போது இவன் இடையில வந்து நுழைஞ்சிருப்பானோ? இருக்கும். தென்றல் விஷயத்துல என்ன நடந்தாலும் இவனும் இவன் அம்மாவும் அட்டனன்ஸ் போடுறது மட்டும் விட மாட்டாங்க. இவன் அப்புறம் யோசிக்கலாம், முதல்ல தென்றலை பார்ப்போம். நீங்க 3 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க. நம்ம பொண்ணு தென்றல் எங்க? ஆகாஷ், என்னப்பாச்சு? நீ கொண்டு போன பணத்தை அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்க. தென்றல் எங்க? சித்து, என்னதான் நடந்துச்சு? அந்த ரவுடிங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தென்றல மீட்டுட்டு வரேன்னு இவங்க 2 பேரும் தானே போனாங்க. இப்போ இவங்க 2 பேரு கூட நீ எப்படி வந்த? என்னப்பா, தென்றல் எங்க? தென்றல் மட்டும் வரலையே உங்க கூட? ஆகாஷ், ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஒருவேளை இந்த அதிக பிரசங்கி அந்த ரவுடிங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டான்னு உங்களை குழப்பி பாதியிலேயே கூட்டிட்டு வந்துட்டானா?